ஹாய்! இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய மண்டே மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். காலையில் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அவரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு, என்னோடய ரொட்டீன் வேலையை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டாக என்னோடய பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாற்றிட்டு, பில்லோ கவர்ஸ் எல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு, அதை வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுருவேன். சண்டே அன்றைக்கி எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் கட்டில் மேலே தான் வந்துட்டு விளையாண்டுருப்பாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ சண்டே அன்றைக்கி நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். மண்டே மார்னிங் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். படுத்த உடனே தூக்கம் வரல அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா, பெட் ஸ்ப்ரெட்டை வந்துட்டு நல்லா வெயிலில் காய போட்டு அன்னன்னைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, 2 செட் இருக்கிறதுனால இப்போ இதை எடுத்து துவைச்சி போட்டேன் அப்படின்னா அது நெக்ஸ்ட் வீக் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் காலையில் காய போட்டு அதை வந்துட்டு நைட்டு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வரும். பெட்ரூமில் இருக்கிற பெட் ஸ்ப்ரெட்டையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் கையோட வாஷ் பண்ணுறதுக்கு வந்து போட்டாச்சு. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தூங்க போகிற வரைக்கும் வந்துட்டு ஃபோனையோ டிவியோ வந்து பார்த்துட்ருப்போம். கரெக்டாக ஒரு படம் முடிஞ்சதுன்னா அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பெட்டில் படுப்போம். அப்படி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ரொம்பவே தூக்கம் வராமல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி ஃபோனு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடுக்கு வந்துடுங்க. நம்ம 10 மணிக்கு தூங்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம மைண்டை வந்து அதுக்கு நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா, நம்ம மைண்டு வந்துட்டு சொல்கிறத நம்ம உடம்பு வந்து கேட்கும். அப்பா அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா அலாரம் வச்சு எந்திரிக்க மாட்டாங்க. இப்போ எங்கேயாவது போகணும், ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா அவங்க கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு அவங்க மைண்டை செட் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த 4 மணி இல்லைன்னா ஒரு 3:45 அந்த டைம் வந்துட்டு அவங்களுக்கு தூக்கம் தெளிஞ்சிரும். நான் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி வரைக்கும் தான் தூங்குவேங்க மேக்ஸிமம். பட் என்றைக்காவது ஒரு நாள் 2 பேருக்குமே லீவு, நாளைக்கு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, நான் என்னோடய மைண்டை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி செட் பண்ணிவிடுவேன். நாளைக்கு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 7 மணிக்கு தூக்கம் கலையவே கலையாது. 10 மணி 11 மணி வரைக்குமே வந்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நான் தூங்குவேன். இதுக்கு என்ன காரணம்னா, நான் என்னோடய மைண்டை வந்துட்டு செட் பண்ணிக்கிறது தான். ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது நீங்கள் தான் உங்கள் மைண்டுக்கு செட் பண்ணி வைக்கணும். மேக்ஸிமம் 10 மணிக்குள்ளே வந்துட்டு தூங்குறதுக்கு போயிடுங்க. ஏன்னா 10 மணிக்கு மேலே தான் நம்மளோட மைண்டு வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மைண்டை டயர்டாக்கி தூங்கணுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம தூங்குகிற ரூமில் வந்துட்டு காத்தோட்டமாக இருக்கணும். 2வது வந்துட்டு எந்த லைட்டுமே வந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் போய் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு படுத்த ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு நல்லா தூக்கம் வந்து வந்துடும். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு பிரச்சனை இருக்கும் தான். ஆனால் அதுக்காக அதை நைட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி லேடிஸ் நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, காலையில் என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஒன்று நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா காலையில் எழுந்துச்சி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு போய் படுத்துருங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பட்டனை மட்டும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பெட் ஸ்ப்ரெட்டை வந்துட்டு துவைக்கிறதுக்கு போட்டுட்டு கிச்சனில் இருக்கிற எல்லா வேலையுமே வந்து முடிச்சாச்சு. சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கவுண்டர் டாப்பு, அடுப்பு, சிங்க்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வீட்டை பெருக்கி மாப் போட போகிறோம். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மிஷினில் போட்டு பெட் ஸ்ப்ரெட்டும் வந்துட்டு ரெடி ஆகிடும். அதையும் கையோடு கொண்டு போய் காய போட்டுட்டு வந்துடலாம். சண்டே வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் சமைச்சிருப்போம். ஸோ வீடை வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போகணுன்னா கூட டக்குன்னு கிளம்பி வந்து போய்க்கலாம். அதனால் மண்டே அன்னைக்கு இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து வச்சுப்பேன். மோஸ்ட்லி சண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா சமைக்கிறத தவிர வேறு எந்த வேலையுமே பெருசாக செய்ய மாட்டேன். அதனால் மண்டே அன்னைக்கு இவங்க 2 பேரையும் அனுப்பிட்டு இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் வந்துட்டு நான் முடிச்சிருவேன். மாஃப் போட்டு முடிச்சுட்டு அப்படியே கையோடு வந்துட்டு குளிக்கிறதுக்கு போயிடுவேன். குளிச்சுட்டு வந்துட்டு சும்மா லைட்டாக வந்துட்டு ஸ்கின் கேர் மட்டும் வந்து பண்ணிப்பேன். ஒரு டோனர் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு லிப்ஸுக்கு வந்துட்டு லிப் பாம் மட்டும் போட்டு பொட்டு வச்சுப்பேன். அவ்வளவுதான். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் சாமி கும்பிடுவேன். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு குளிச்சுட்டு வந்த உடனே வந்துட்டு சாமி வந்து கும்பிட்றது. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் பறித்த பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் போனார். நானும் குளிச்சுட்டு சாமிக்கு வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்த பூவை வந்துட்டு வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு என்னோடய வேலையை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ தானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டேன், அதுக்கப்புறம் என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்துட்டு இன்னும் முடியல. ஸோ கிளாஸ் இருந்ததுன்னா கிளாஸுக்கு போவேன். அப்படி இல்லைன்னா வீட்டிலையே ஏதாவது ஸ்டிச்சிங் வந்து பண்ணிகிட்ருப்பேன். இதுக்கப்புறமா யூடியூபுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது, அதே வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்துட்டு இருக்கும். பாப்பாவுக்கு தீபாவளி ஷாப்பிங் போகும்போது நானும் சிஸ்டரும் திருப்பூரில் சென்னை சில்க்ஸில் எடுத்த ஒரு சாரீக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். நானும் என் சிஸ்டரும் ஒரே மாதிரி சாரீ வேறு வேறு கலரில் எடுத்திருந்தோம். நேற்று அந்த சாரீக்கு தான் அவளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். நேற்று போட்ட ஷார்ட்ஸில் வந்துட்டு அந்த ப்ளவுஸோட டிசைன் இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனி இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.